பாருங்கள், அருமையான தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த கார சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நான் சாப்பிட்டுட்டு எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். வணக்கம் உறவுகளே, வெல்கம் டு யூகே சோழன் தமிழன். நான் உங்கள் ஷெஃப் ரமேஷ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட், அதாவது வீட்டில் இட்லி மாவு இல்லை, தோசை மாவு இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. அதுக்கு ஈடு இணையாக சூப்பராக நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு குயிக்காக உடனடி பிரேக்ஃபாஸ்ட், அதே தோசை தான் பண்ண போகிறோம். அந்த தோசை எப்படி நம்ம குயிக்காக உடனடியாக பண்ண போகிறோன்றதை இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக சொன்னீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற மாதிரி ஸ்பெஷலான ரெசிபிஸ் எல்லாமே உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய உளுந்து அரிசி ரெண்டுமே இல்லாத ஒரு தோசை மாவு ரெடி பண்ண போகிறோம். அது எப்படின்றது பார்த்தலாம். அவங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அதோடைய முக்கியமான இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம என்ன சேர்க்குறோன்றது உங்களுக்கு தெரிய வர ஆரம்பிக்கும். அவங்க ஸ்ட்ரைட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம பண்ணுற இந்த இன்ஸ்டன்ட் தோசைக்கு நான் 1 கப்பு ரவை எடுத்துருக்குறேங்க. அந்த ரவையை நம்ம ஒரு பவுலில் ஊற வச்சிடலாம். இந்த 1 கப்பு அளவுக்கு ரவை எடுத்துருக்குறோம் இல்லைங்களா, அதே கப் அளவுக்கு நம்ம 1 கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இந்த ரவை ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ அதே மாதிரி நம்ம 1/2 கப் அளவுக்கு அவல் எடுத்துருக்குறேன். நீங்கள் வெள்ளை அவல், சிவப்பு அவல் எதாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அவலை நல்லா ஒரு 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதையும் ஊற வச்சிடலாம். பாருங்கள், இந்த அவலையும் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கிறேன். இது ரெண்டுமே ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளார நம்ம இதுக்கு ஒரு ஸ்பெஷல் சட்னி தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். பூண்டு மிளகாய் சட்னி. ஸோ அந்த பூண்டு மிளகாய் சட்னிக்கு வரமிளகாவையும் கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுருங்க. அப்போ நல்லா நைஸாக அரைப்படும். அதுக்காக தான் இந்த வரமிளகாவை கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நல்லா சாஃப்டாகவும் நமக்கு அந்த நல்ல கலர் கிடைக்கும், அந்த மிளகாய் சட்னியோட கலரு. அவள் நல்லா ஊறிடுச்சுங்க. இருக்கிற தண்ணியை நம்ம ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அவளை அரைக்க ஆரம்பிக்கலாம். அவளும் இந்த ரவையும் ஒன்றா சேர்த்து தான் அரைக்கணும். நான் இந்த அவலை தண்ணி வடிகட்டிடுறேன். இந்த ரவையும் நல்லா ஊறி இருக்குங்க. இதையும் அதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஊற்றின தண்ணி அத்தனையுமே இந்த ரவை நல்லா உறிஞ்சிருச்சு. ரவை நீங்கள் வறுத்தது வறுக்காது எது வேணாலுமே சேர்த்துக்கலாம். நம்ம இதில் இப்போ ஏன் தண்ணி சேர்க்கலைன்னா, நம்ம இது கூட தயிர் கொஞ்சம் சேர்க்க போகிறோம். ஸோ தயிர் சேர்க்கும் போது உங்களுக்கு அரைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது லூஸாக ஆரம்பிச்சிடும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிடலாம். தோசைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டாங்க. நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துனேன். ஏன்னா நம்ம எல்லாமே கம்ப்ளீட்டாக தண்ணியை வடிகட்டி எடுத்துகிட்டு தான் நம்ம அரைக்க போனோம். அரைச்சிக்கும் போது ரொம்ப டைட்டாக இருந்தது, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்குறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இது கூட கொஞ்சோண்டு நம்ம சோடா உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து குக்கிங் சோடா தான். ஏன் இதில் சேர்க்குறோன்னா, நம்ம உடனடியாக தோசை பண்ண போகிறோம். அதனால் இது கொஞ்சம் புளிக்கணும் மாவு. இதே வந்து நம்ம ஒரு அரைச்சி வச்சு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழிச்சு ஊற்றுறதா இருந்தால் பரவாயில்ல. அதனால் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இந்த சோடா உப்பு சேர்க்குறேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் மாவை நம்ம நல்லா மூடி வச்சிடலாங்க. அதுக்குள்ளார நம்ம அந்த சட்னியை ரெடி பண்ணிடலாம். பூண்டு மிளகாய் சட்னிக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அதில் கடலைப்பருப்பும் நல்லா பொரிஞ்சிட்டோம். நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு உரித்து வச்சுருக்கிறேன். இது கூட ஒரு வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. 2 பூண்டு வெங்காயமும் ஒரு 1/2 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க. இது கூட நம்ம அந்த வரமிளகாவை சேர்த்துக்கலாங்க. நம்ம
தேவைப்படுற அளவுக்கு உப்பு இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோ நல்லா வணக்கி வச்சு இதை ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். நமக்கு அந்த சட்னி ரெடி ஆகிடுச்சு. நல்லா காரசாரமான சட்னி. நம்ம இப்போ தோசையை ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க. சும்மா ஒரு சொட்டு எண்ணெயை ஊற்றிட்டு இந்த கல்லை கொஞ்சம் நல்லா க்ளீனாக தொடச்சி எடுத்துடலாம். நான் நான்ஸ்டிக்கில் தான் ஊற்றுறேன். நீங்கள் தோசை கல்லையும் ஊற்றலாம், சூப்பராக வரும். சும்மா வீட்டில் நம்ம ஊற்றுற கல் தோசை மாதிரி ஊற்றுங்க. மேலே லேசாக ஆயில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, உடனடி தோசை மாவு தயாராகிடுச்சு, ரெடியாக இருக்குது. பாருங்கள், போட்டோன்னே தோசை அழகாக வருது நமக்கு. ஸோ நீங்களும் வீட்டில் இதே மாதிரி குயிக்காக ஒரு 10 நிமிஷம் தான் நமக்கு அந்த சட்னி அரைக்கிற வேலையும் இந்த தோசை மாவு மிக்ஸ் பண்ணுற வேலையும் தான். 10 நிமிஷத்தில் தோசை மாவு ரெடி பண்ணி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்றலாம். பாருங்கள், தோசை நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்கள், அருமையான தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த கார சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நான் சாப்பிட்டுட்டு எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். நமக்கு தோசை சூப்பராக வந்துடுச்சுங்க. பாருங்கள், கலரே அவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம தோசை மாவு இல்லைன்னு சொல்லி இனி வருத்தப்பட தேவையே இல்லை. ரவையும் அவளும் இருந்தாலே போதும். அதுக்கு தகுந்த மாதிரி சூப்பரான ஒரு பூண்டு மிளகாய் சட்னி. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. மெயினாக வந்துட்டு அந்த பூண்டு மிளகாய் சட்னி அந்த தோசையோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. நம்ம அந்த புளியெல்லாம் வச்சு அரைச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அதனாலவே அந்த டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரெண்டாவது தோசை மாவு நம்ம நார்மல் தோசை மாவு மாதிரியே டேஸ்டியாக இருக்குது. ஏன்னா நம்ம உளுந்து அரிசி இதெல்லாம் ஊற வச்சு அரைச்சி அது புளிக்கிறதுக்கு ஒரு 5 6 மணி நேரம் நம்ம அதை வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தோசை சுடுறதை விட இந்த மாதிரி நீங்கள் 10 நிமிஷத்தில் ரவையும் அவளும் ஊற வச்சு உடனே செஞ்சு எடுத்துடலாம். நமக்கு குயிக்காக உடனடியாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தயாராகிடும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பயனடைவாங்க. இனி அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் ரமேஷ்.